கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை யோபு 1 அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு போனான் என்பது. இந்த யோபு 1 அதிகாரம் 12வது வசனத்திலே யோபை குறித்து, யோபு சரித்திரத்தை குறித்து அநேகர் அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள். இந்த வசனம் ஆண்டவர் கர்த்தரும் சாத்தானும் ஒரு உரையாடல் செய்கிறார். அது என்ன உரையாடல் என்றால், யோபு மீது உன் கையை நீட்டக்கூடாது, அவனுக்கு உண்டான எல்லாம் உனக்கு எடுத்துக்கொள்ள நான் அனுமதி தருகிறேன், ஆனால் அவனுடைய ஜீவனை எடுக்க உனக்கு அனுமதி கிடையாது என்று யோபை மையப்படுத்தி சாத்தான் இடத்திலே சவால் விடுகிறார் ஆண்டவர். இதுல கிடைக்கின்ற சிந்தனை நமக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, எப்போதுமே கர்த்தர் நன்மை செய்து விட்டால் அவரை சாட்சி பகிர்வதும், கடவுள் நன்மை செய்யவில்லை என்றால் அவரை தூற்றுவதும் இப்படிதான் வழக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நன்மை செய்தாக உங்களை புகழ்வாங்க, அவங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா உங்களை திட்டுவாங்க அப்படின்றதான் சாத்தானுடைய பார்வையும். ஆனால் ஆண்டவர் யோபை உதாரணப்படுத்தி, யோபை மையப்படுத்தி சாத்தானை இதை மேற்கொள்ள காட்டுகிறார். சாத்தானிடத்திலே இது ஒரு சாட்சியாக பகிர்கிறார். அப்படி அல்ல, என்னை நேசிக்கிற மக்கள் அப்படி அல்ல, என்னை நேசிக்கிறவர்களும் உண்டு. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், மரணமே வந்தாலும் உறுதியாக நிற்பவர்கள் உண்டு என்பதை நிரூபிக்கிறார். அதை யார் மூலமாக நிரூபிக்கிறார் என்றால், யோபு அவர்கள் மூலமாக அதை நிரூபிக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நன்மை நமக்கு கிடைத்து விட்டால் ஆண்டவரை உயர்த்துவதும், நமக்கு நன்மை கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவரை தாழ்த்துவதும், அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எவ்வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அவர்தான் நமக்கு தஞ்சம், கோட்டை, காவல், அரண் என்பதை விசுவாசத்தோடு யோபை போல நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.